வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் சைஸ் ஏரியா இருக்கிற டர்ஃப் இது. ஸோ இந்த டர்ஃபில் வந்து நம்மளுடைய ஒர்க்கு வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் செட்டப் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பில்டிங்கில் வந்து இந்த ப்ராஜெக்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அட் சேம் டைம் அவுட்டரில் வந்துட்டு இது வந்துட்டு பேஸ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 அடி டெப்த்தில் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லுமே நம்ம வந்து ரீஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஃபில் பண்ணி டோட்டலாக காம்பேக்ட் பண்ணி எந்த விதத்துலையுமே இது வந்து டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இந்த கிராஸ் எல்லாம் நம்ம கிராஸ் மேட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணப்போ எந்த லெவலையும் உட்காராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக காம்பேக்ட் பண்ணி இந்த டர்ஃபை வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சப்போர்ட்டாக வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லி பவுண்ட்ரிஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த டர்ஃபுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுற காஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹையர் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளார நம்ம அந்த காம்பவுண்டெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு எக்கனாமிக்காக பண்ண முடியும். அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸு, வாட்டர் டேங்க்கு, தென் செப்டிக் டேங்க்கு, போரு, இது எல்லாமே நம்ம வந்துட்டு எந்த வகையில் நம்ம வந்துட்டு எக்கனாமிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த டர்ஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வந்து டோட்டலாக இந்த டர்ஃப் வந்துட்டு 50 ஃபீட்டு விட்த்து, 100 ஃபீட் லென்த் இது. ஸோ அரௌண்ட் வந்துட்டு 5000 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு இருக்கும். டர்ஃபோட ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஃபீட் நமக்கு வந்து ஹைட்டு. ஸோ இது கும்பகோணமில் இது வந்துட்டு வெரி ஹையஸ்ட்டு டர்ஃப் இது இருக்கிறதுலே ஹைட் அதிகமான டர்ஃப்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்குது. இதுக்கு அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு வென்டிலேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது ஃபுல்லுமே இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் சுற்றிலுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த அட்மாஸ்பியரில் தான் நமக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லுமே நமக்கு வந்து ஹைவேஸ் இருக்குது, 4 வேஸ் இருக்குது. அந்த 4 வேஸுக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் சென்டர் பார்ட்டில் தான் நம்ம இந்த டர்ஃப் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மற்ற இடத்த கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து என்வரன்மெண்ட் ஆம்பியன்ஸ் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா டர்ஃபோட அட்மின் ஆஃபீஸ் இது. ஸோ அட்மின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் எக்கனாமிக்காக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இது டோட்டலி இந்த வால் பார்த்தீங்கன்னாக்கா ரெடிமேடு ஸ்லாப் வால் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ரெடிமேட் ஸ்லாப், அதோட பில்லர் சைஸ் அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் ஸ்லாப் கொடுத்து இதில் நம்ம வந்து அதோட போஸ்ட்டு தென் அதோட ஸ்லாப் கொடுத்து ஃபுல்லுமே நம்ம வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேம் நம்ம டைல்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே அசார்டட் டைல்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டர்ஃபில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் நம்ம என்னன்னாக்கா இங்கே வந்து பிளே ஸ்டேஷன் அந்த PS5 நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக நம்ம வந்துட்டு பேக் பேனல் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஸோ டிவி யூனிட் கீழே கொடுத்துருக்கோம், கீழே பிளே ஸ்டேஷன் யூனிட் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாஸ்ட் வென்டிலேஷன்ஸ்க்காக நம்ம இதே சேம் ரெடிமேட் ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங்கோட இருக்கிற அந்த கான்செப்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவும் எக்கனாமிக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 180 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பார்ட் போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணி ஆஃபீஸ் ரூமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டோட்டல் ஆஃபீஸ் ரூம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து அசார்டட் டைல்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடமும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணி ஸோ காம்பேக்டாக லைட் செட்டிங்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம கேபின், மெயின் அட்மின் கேபின். ஸோ இதில் மேலே அந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலி இது வந்து டைல் இது. ஸோ டைலை வந்து நம்ம நார்மலாக நம்ம வெளில எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபோட்டோ ஃப்ரேமாக நம்ம வந்து ப்ளைவுட் நம்ம கட் பண்ணி இந்த ப்ளைவுட்டில் பேஸ்ட் பண்ணி இந்த பீடிங்ஸ் எல்லாமே கொடுத்து இது ஃபோட்டோ ஃப்ரேமாகவே நம்ம வந்து இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கும் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த வாலுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேம் அதே அந்த ரெடிமேட் ஸ்லாப்பில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெடிமேட் போஸ்ட், இந்த ரெடிமேட் ஸ்லாப் இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி பிளாஸ்டிங் கொடுத்து க்ரஷ் ஒர்க் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் இத்தனை நாட் ஓன்லி டர்ஃப் இல்லாமல் இவ்வளோ ஒர்க்ஸ் நமக்கு இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து எக்கனாமிக்காக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கிரி ஹோம்ஸோடைய இன்னொரு மேசிவான டர்ஃப் வந்து நம்ம கோயில்பட்டியில் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இதை பார்த்த டர்ஃபை விட
கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமான டர்ஃப் இது. 16,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். வித்தின் ஒரு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் நம்ம அந்த டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்குள்ளார அந்த டோட்டல் அவுட்டர் ஆம்பியன்ஸ், இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.